இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தை தொடர்ச்சி எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடிவர செய்து 3 நாள் அல்லது பகலும் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமான சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னான். உபவாசம் என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், இவ்வகை பிசாசுகள் செபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு விதத்திலும் புறப்பட்டு போவார். பிசாசுகள் என்றால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசு என்னைக்குமே யாரு சொன்னாலும் கேட்காது. யாரு சொன்னாலும் பிசாசு கேட்கவே கேட்காது. ஆண்டவர் சொன்னா மாத்திரம் அவைகள் நடுக்கும், கேட்டு வெளியே போகும். அநேகர் பாருங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு காரியம் மனுஷரால் முடியாது என்று சொல்கிறார்களோ, என்னால இந்த காரியம் முடியாது, என்னால முடியல என்று சொல்ல, அந்த காரியத்திலிருந்து நான் விடுதலை பெற முடியவில்லை, அந்த காரியம் என்னை விட மாட்டேங்குது சொல்லுவாங்க. ஒரு வகை பிசாசு. வியாதி இருக்கிறது, மருத்துவர்கிட்ட போறோம். அந்த மருத்துவர்கிட்ட போன அவங்க சொல்லுவாங்க, முடிந்த அளவுக்கு செய்வாங்க, முடியாத பட்சத்தை சொல்லிடுவாங்க, என்னால முடிந்த அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன், அடுத்து கடவுள்கிட்ட வாழ்வாங்க. அவங்களால முடியாது. அந்த வியாதியை அந்த சரீரத்திலிருந்து வெளியே எடுத்து போட அவங்களால முடியாது. மனுஷனால் கூடாதவைகள் எவைகளோ அவைகள் எல்லாம் சத்துருவின் வல்லமைகள், அந்த காரியங்கள் இவைகள் வெளியேறணும்னா ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இவ்வகை பிசாசுகள் செபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு விதத்திலும் புறப்பட்டு போவார். அப்ப இவைகள் உபவாசம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடும். கடன் பிரச்சனை ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை, அது பயங்கரமான பிசாசு. இந்த பிசாசு என்ன கேட்டீங்கன்னா, கடன் வாங்கி ஒரு முறை என்ன செஞ்சிருவாங்க, கடன் வாங்கிடுவாங்க, அது அடிமையாவே இருக்கிறோம், வட்டி கொடுக்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் ஆண்டவரை விடுதலை கொடுத்து அன்னைக்கு அதுல இருந்து வெளியே வந்துருவாங்க. ஆனா அந்த பிசாசு திரும்ப என்ன செய்யுமா, அந்த கிரியை அவனை திரும்பவும் எந்த நேரம் வாங்க வச்சுக்கிட்டே இருக்கும். வாங்க வச்சாதான் அவங்களுக்கு ஒரு திருப்தி, வாங்கினாதான் திருப்தி. அப்படிப்பட்ட ஒரு காரியங்களிலே அவைகளை அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். இது பயங்கரமான கிரியைகள். கடன்கிற பயங்கரமான கிரியைகள். சில வேளை பாருங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்க, கோபம் வரவே வராது. ஆனா இவன் கோபப்படாம இருக்க, கோபப்பட வச்சே ஆகணுங்கிற செயல்பாடு கொடுத்து கோபப்பட வச்சிருவோம். கோபப்படாம இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியே என்ன செய்வாங்க, கோபம் வரும். சில தாய்மார்களுக்கு அப்படி வரும், சில தகப்பன்மார்களுக்கு வரும், சில பிள்ளைகளுக்கு பயங்கரமான கோபம் வரும். இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கால கிரியை. இதெல்லாம் வெளியே போகணும்னா ஒரு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணா தான் போகும். முடியாத காரியங்கள் நம்மளால முடியாது, என்னால முடியாது அப்படி சொல்லிட்டாவே ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணா தான் அது போகும். அதனால சொல்ல, மனுஷனால கூடாது, தேவனால் கூடணும்னா சாதாரணமா போக முடியாது. அது என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர்கிட்ட உபவாசம் பண்ணி ஜெபம். அப்போ எந்த ஒரு காரியம் உங்களால முடியல, என்னால முடியல, நீங்க உலகம் என்ன செய்யணும் கேட்டீங்களா, அவங்களால முடியலன்னு இன்னொரு புதிய முடிவை சத்துரு ஏற்படுத்துறாங்க. என்ன முடிவு? அவ்வளவுதான், இனி உலகத்தில் வாழ வேண்டாம், உலக கடனை வச்சுட்டு பேசாம செத்து போயிடலாம். அப்போ இழுத்து கொண்டு போய் எங்க கொண்டு போய், சூசைட்டி நேரம் கொண்டு போய் அந்த ஆத்மாவை பாதாளத்துக்கு கொண்டு போனா அந்த குடும்பத்தை உலகத்திலே ஒரு அவமானமான ஒரு நிலைக்கு நேராக தள்ளி விடுகிறாங்க. இதான் உலகம் அதிகமா போயிருக்கு. ஆனா ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்காரு, இவ்வகை பிசாசுகள் உன்னால முடியாதுன்னு நினைச்சு ஒரு புதிய வேற ஏதாவது முடிவெடுக்க நினைக்கிறியா, அது சத்துருடைய வழி, அது பிசாசுடைய வழி, அது துன்மார்க்கனுடைய வழி. ஆனால் ஆண்டோடைய பிள்ளைகளுக்குரிய வழியோ உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணி அதிலிருந்து விடுதலை கொடுப்பது.
அல்லேலூயா. ஆண்டவருடைய விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியுங்கிற ஒரு வழியை கத்த வச்சிருக்கிறார். தெளிவா சொல்ற இவகை பிசாப்பா அந்த தகவல் சொல்றான். ஏசப்பட்ட ஆண்டவரே, இந்த என் மகனுக்கு உடைய பிசாசுகளால துரத்த முடியல, இவங்களால முடியல 12 சீசர்களாலும் முடியல. ஆனா இயேசுவால முடியாது என்று எதுவுமே இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம். அப்ப விசுவாசம் வரணும். விசுவாசம் வந்தா எல்லாம் நடக்கும். விசுவாசம் எப்பொழுது வரும் தெரியுமா? நீ உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது விசுவாசம் உனக்குள்ள வர ஆரம்பிக்கும். கை ஓட்டி சொல்லுவோம். அல்லேலூயா. அதனாலதான் உபவாச ஜெபமானது ஏதோ புதுசு இல்ல. உனக்குள் இருக்கக்கூடிய விசுவாசத்தை இன்னும் அதிகமாய் வர்த்திக்கப்படுகிற ஒரு காரியம். உபவாசம் போட்டு ஜெபிக்கும் போது எந்த ஒரு நடக்காத காரியத்தையும் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு நடத்தி காட்டுவார். அல்லேலூயா. பாருங்க, அழிக்க நினைக்கும் ஆமானின் கிரியைகளை அகற்றப்பட உபவாசம் அவசியம். அழிக்க நினைக்கும் ஆமானின் கிரியைகள் அகற்றப்பட உபவாசம் பண்ண வேண்டும். இந்த தலைப்புல தான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள வருகிறோம். இங்கே ஒரு காரியம் வந்திருக்கிறது. ஆமான் என்ற ஒரு அமலேக்கியன், இவன் ஒரு ஆகாகியன். இவன் இஸ்ரவேலருக்கு எப்பொழுதுமே ஒரு பகைவனாகவே கருதப்பட்டான். இவன் அமலேக்கிய வம்சத்தை சேர்ந்தவன். இந்த அமலேக்கியர்கள் எப்பொழுதுமே யூதர்களுக்கு விரோதமாகவே செயல்படுவான். எப்பொழுதும் எந்த நிலையிலும் ஒருபோது எந்த சூழ்நிலையும் சமாதானம் இருக்கவே மாட்டான். அவனுடைய சுபாவமே அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் யாத்திராகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரை யுத்தம் நடக்கும். தலைமுறையா சண்டை போட்டுட்டு தான் இருக்கான். சர்வ சொல்லுவாங்க இல்லையா? அது சரி, நான் பாருங்க, இந்த தலைமுறையா இந்த ஒரு பெரிய பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இங்க பெற்றோர்கள் இருந்தது, மூதாதையர் இருந்தது, பெற்றோருக்கு வந்தது, இப்ப எனக்கு வந்திருக்க பிள்ளை மேலே வருது. இது எப்பொழுதும் என்ன செய்து கொண்டே இருக்கிறார்கள்? அவர்கள் சத்துருவாக செயல்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. 26 சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிக்கிறோம் வசனம் கூட உபாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனம். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு பாருங்க, தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வர்றான். உனக்கு எதிராக வரக்கூடிய ஆட்கள், தேவனுக்கு பயப்படாமல் இருக்கிற மனுஷன் வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்து. வெட்டினான் என்றால் அழித்தான். 19 வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்தரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் வசனம் நல்ல வாசித்து பாருங்க. சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய். மறக்காதீங்க, இதை மறக்க வேண்டாம். இதை மறக்காத. இதனாலதான் இந்த மொர்தெகாய் இந்த அமலேக்கியனுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் கொடுக்கல. இவன் ஒரு அமலேக்கியன், அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியமே இல்லை. அவன் சொல்லுகிற காரியம் யூதர்களை அழிக்கும்படியா இவன் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறான். ஆகையினாலதான் ஆண்டவர் அமலேக்கியன் எப்பொழுதுமே ஒரு எதிரடியாக வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சில அமலேக்கியன் வந்து கொண்டுதான் இருப்பான். அவங்களிருந்து விடுதலை பெறணும், ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு காரியம், உபவாச ஜெபம். அல்லேலூயா. அது வந்துகிட்டே இருக்கும். தேவனுக்கு பயப்படாத அமலேக்கியன் வந்துதான் செய்வான். தேவனுக்கு பயப்படாத, கிறிஸ்துவுக்கு பயப்படாத பிள்ளைகள் உனக்கு விரோதமாய் எழுப்புவார்கள். ஆகிலும் உன்னுடைய உபவாச தன்மை அவர்களை நிச்சயமாய் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஐயோ ஜல்ல சொல்லமா. அல்லேலூயா. இந்த ஆமான் என்ற அமலேக்கியன் அவன் என்ன செய்யறான் பாருங்க. அவங்க மைண்ட் செட்டப் பூரா யூதர்களை அழிக்கிறது தான். ஏன்னா அவன் கேரக்டர் அதுதான்.
திடீர்னு ஒரு நாள் ஒரு இன்விடேஷன் அனுப்புறோம். இவனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் எல்லாத்துக்கும் தனிப்பட்ட முறையில் பர்சனலா ஒரு இன்விடேஷன் அனுப்பி, அதாவது 1ஆம் மாதம் 13ஆம் தேதி எல்லாரும் ஒரு பிளானிங் மீட்டிங்கு வரணும்னு சொல்லி ஒரு பிளானிங் மீட்டிங்கு ஏதுவான ஒரு அழைப்பை அவன் கொடுக்கிறான். 3ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்திலே நாம் அதை பார்க்க முடியும். எல்லாருக்கும் ஒரு இன்விடேஷன் அனுப்புறாங்க. எல்லாம் வந்து கூடுறாங்க. 1ஆம் மாதம் 13ஆம் தேதி ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். எல்லாத்தையும் அழைக்கப்படும். ராஜாவுடைய சம்பிரதிகள் அழைக்கப்படுகிறார்கள். அப்படின்னா ஆமானுடைய கையாட்கள். அது மாத்திரமல்ல, ஆமான் கற்பித்தபடி எல்லாம் தேசாதிபதிகளுக்கும் ஒவ்வொரு நாட்டின் மேல் வைக்கப்பட்டிருந்த துறைகளுக்கும் ஒவ்வொரு ஜனத்தின் பிரபுக்களுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் எழுதப்பட்டது. ராஜாவாகிய அகஸ்வேருவின் பெயரால் அது எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டது. அரண்மனையில ஒரு பயங்கரமான ஒரு மீட்டிங் நடக்குது. நிறைய பேர் கூடி இருக்கிறாங்க. அரண்மனைக்குள்ளதான் வேலை பார்க்கிறான் இந்த மொர்தெகாய். அவனும் வெளியே இருக்கிறான். அவனுக்கு உள்ள அழைப்பு இல்லை. எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறான். கவனிங்களாரும் வாசிக்கும் போது பயங்கரமா இருக்கு. இவங்கெல்லாம் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு என்னன்னா, நம்பர் 1, யூதர்கள் எல்லாரையும் சங்கரிக்க வேண்டும். முதல் காரியம் அவங்க எடுத்த மெமோ அதுல போட்டிருக்காங்க. கட்டளை, ராஜாவுடைய கட்டளை என்ன? யூதர்கள் யாவரையும் சங்கரிக்க வேண்டும். 6ஆவது வசனத்துல 9ஆவது வசனத்துல யூதர்கள் யாவரையும் அழிக்க வேண்டும். அந்த மீட்டிங்ல உட்கார்ந்துட்டு பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு பானபாத்திரக்காரன் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? பானபாத்திரக்காரன் ஜூஸ் கொடுப்பாங்க. ரைட்டா? அப்படி உகையெல்லாம் குடிச்சுக்கிட்டு சுயம்பாகியின் தலைவன் என்ன கொடுப்பாங்க? சுயம்பாகியின் தலைவன் யார்? 2 பேர் குடிச்சோம். அமைதியா இருந்தா நீங்க இங்க இல்லைன்னு அர்த்தம், நீங்க போயிட்டீங்கன்னு அர்த்தம். பானபாத்திரக்காரன் யாரு? திராட்சை ஒயிட் கொடுக்கிறவன், திராட்சை ரசம் கொடுக்கிறவன். சுயம்பாகியின் தலைவன் யாரு? லட்டு பூந்தி செய்யறவன். சோ ஒரு தட்டுல என்ன வந்துருச்சு? ஒரு பிளேட் நிறைய மிக்சர் வந்திருக்கு, ஸ்வீட் வந்திருக்கு. வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இதை குடிச்சுக்கிட்டே இங்க முதல் தலைப்பு நோட்டீஸ் போல போடுற மாதிரி போடுறாங்க. கதவு அடைக்கப்பட்டிருக்குது. இது ஒரு ரகசிய கூட்டமா நடத்துறான். ஈவன் ராஜாவும் கூட அங்க இல்ல. எப்படி பாருங்க, ராஜா அவர் ஆட்டுக்கு உட்கார்ந்து இருக்கிறாரு, அந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. இங்க ஆமான் என்ன செய்யறான்? ராஜா பேர்ல ஒரு மீட்டிங்க போட்டு அவன் முதல் காரியம் என்ன தெரியுமா? யூதர்களை சங்கரிக்க வேண்டும். உடனே எல்லாரும் சொன்ன ஆமா கத்துறான். 2வது யூதர்களை அழிக்க வேண்டும். 3ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்துல. 3வது யூதர்களை நிர்மூலமாக்க வேண்டும். 7ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்துல ஒவ்வொரு சட்டமா கொண்டு வரான். யூதர்களை நிர்மூலமாக்க வேண்டும். 8ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம் சொல்லப்பட்டிருக்கும், யூதர்களை பொல்லாப்புக்கு உட்படுத்த வேண்டும். அவங்க எல்லாம் பொல்லாப்புக்குரிய காரியங்களை சிக்கணும். 8வது 5ஆவது வசனத்திலே யாவருக்கு தீவனையை உண்டாக்க வேண்டும். 5வது தீவனையை உண்டாக்கணும். முதல்ல சங்கரிக்கணும், 2வது அடிக்கணும், 3வது நிர்மூலமாக்கணும், 4வது பொல்லாப்புக்கு செய்யணும், 5வது யாவருக்கு தீவனையை உண்டாக்கணும். 6வது பாருங்க பயங்கரமான காரியம். வாசிக்கும் போது பயங்கரமா இருக்குது. என்னன்னா, சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல பேர்களையும் அழிக்கணும், கொலை செய்யணும். 3:13 எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். எல்லாத்தையும் கொல்லணும். 9:1 இவ்விதமாய் அவர்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்ன. அதை காட்டி இன்னொன்னு, அவர்கள் வீடுகள் சொத்துக்களை கொள்ளையிடுவது. நம்ம இன்னும் பெரிய பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கோம். நினைச்சு பார்க்க, இப்ப பிரச்சனையா இருக்கு. நான் என்ன செய்வேன்? என்ன ஸ்கூல் ஃபீஸ் கட்டல, காலேஜ் ஃபீஸ் கட்டல, பயமா கிடக்குது. ஐயோ நான் என்ன செய்வேன்? அவங்க அப்படியே திகி நடந்துருப்பாங்க. சரி நான் வாடகையே கட்டல பாஸ்டர். சிலவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. போன மாசம் நான் கறியே திக்கல பாஸ்டர், இந்த மாசமாவது எனக்கு கிடைக்கும். சரியான சாப்பாடு இல்லை. என்ன ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ? அப்படியே அதை அவங்க சொல்ற காரியங்கள்லாம் கேட்கும்போது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும்.
சிரிப்பா உங்களுக்கு இருக்குமா இவ்வளவு சோகமா? ஏன் இப்படி சோகமா இருக்கீங்கன்னா, போனா சரியா சாப்பாடுல, போனவன சரியா இல்லை, எனக்கு ஒன்று செய்யறது இல்லை, சிலவர் சரி என்ன செய்யறதுனே தெரியல, ஏன் வெளியே போக முடியல, ஒரு ரவுண்ட் அடிக்க முடியல, வீட்டுக்குள்ளேயே கிடக்க அப்படியே ரொம்ப சோகமா இருக்கு. அப்படி இது என்ன சோதனை? வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பேர் என்னது? சோதனை. வெளியே போக முடியல, ஒரு ரவுண்ட் அடிக்க முடியல, சோதனை. ரொம்ப சோதனையா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்களை பார்க்க முடியல, வெளியே போக முடியல, நாலு பேர்த்த பார்க்க முடியல, நல்ல இடத்துக்கு போக முடியல. இது ஒரு பெரிய சோதனை. ஆண்டவரே, இதெல்லாம் ஒரு சோதனையா? இவங்களுக்கு வந்திருக்கிற இதுக்கு எவ்வளவு பிரச்சனை? இது ராஜா சொல்லி ராஜாவின் பேர்ல எழுதி முத்திர மோதிரத்தை வச்சு சீல் பண்ணியாச்சு, ஆர்டர் போட்டாச்சுங்க. இப்ப சொல்லுங்க, யாராவது உண்டே சாப்பிட முடியுமா? தேசமே ஸ்தம்பித்து போயிருக்கு. இது யாருக்குமே தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் இந்த ஆமானு. மொர்தெகாய்க்கு ஒரு ஆளு ஒட்டு கேட்கறதே ஒரு ஆள் இருப்பான், உள்ள அவனுக்கு ஆள் இருக்கான். அவன் என்ன செஞ்சான்னா, இந்த லிஸ்ட் எடுத்துக்கூடிய அதுல ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டான். காப்பி எடுத்து மெதுவா சொல்லி பாக்கெட்ல வச்சுட்டு வெளியே வந்து மொர்தெகாய் பார்த்து கையில கொடுத்துட்டான். அந்த மாதிரி உங்களுக்கு என்னைக்கு தேதினா 12ஆம் மாதம் 13ஆம் தேதி, அதே நாள்ல 127 நாடு. எத்தனை நாடு? 127 நாடுகள். இந்த 127 நாடுகளிலே இவனுக்கு சப்போர்ட் இருக்கு. இந்த ஆமான் சாதாரண ஆள் இல்லை. பார்க்கும்போது ராமான் போட்டுருக்கோம். இந்த ஆமானுக்கு 75,810 பேர் இவன் கையால் இருக்கிறான். எத்தனை பேரு? 75,810. 75,810 பேர். அரண்மனையில் மாத்திரம் 500 பேர் அவனுக்கு சப்போர்ட். 127 நாடுகளிலும் இந்த 74,000 பேர் இருக்கிறான். எல்லார்கிட்டையும் இந்த நியூஸ் போகணும். எப்படி இருக்கும்? என்ன செய்யணும் பாருங்க, நினைச்சு பாருங்க. ஒரு பெரிய மாடி வீடு கட்டியிருக்காங்க. யாரு? யூதர்கள். வைங்க, சொத்துக்கள்லாம் இருக்குது. இப்ப பக்கத்து வீட்டுக்காரன் யாரு? இவன் சப்போர்ட், ஆமான் சப்போர்ட். இவன் குறி வச்சுட்டான். டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி, முதல் மாதம் 13ஆம் தேதி, அடுத்து டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி. ஒரு இதுக்காக சொல்றேன், முதல் மாதம் 12ஆம் மாதம் என்பதை புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். சோ 12ஆம் மாசம் அந்த பக்கத்துல இருக்க எல்லாத்தையும் கொண்டு சொந்த பொருள் எடுத்துக்க, பீரோலாம் எடுத்துக்க, நகையெல்லாம் எடுத்துக்க, அந்த தோட்டம் தடவெல்லாம் வச்சுக்க, எல்லாத்தையும் எடுத்துக்க. எப்படி இருக்கும்? யாருக்கு சந்தோஷமா இருக்குமா? இருக்காது. யாருக்கு? அந்த 74,000 பேருக்கு. ஆமாம். ஆகா, இப்ப எல்லாரும் அந்தந்த 127 நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை அமலேக்கியரும் பயங்கர சந்தோஷமா இருக்கிறான். இது யார் மேல எழுதப்பட்டிருக்கிறது? ராஜா அவருடைய பெயரில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய முத்திரம் போடப்பட்டு விட்டது. இப்ப இதை எந்த மனுஷன்றையாவது போய் சொல்லி இதிலிருந்து விடுதலை பெற முடியுமா என்ற கேள்வி. ஒரு மனுஷன் சொல்லி விடுதலை வாங்க முடியும். காரணம், ராஜாட்ட போலாம் அப்படின்னா ராஜா தான் அனுப்பிச்சிருக்கிறான். அவன் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டான், இந்த ராஜாவால கூடாத காரியம் ராஜாதி ராஜாவால மாத்திரம் தான் கூடுங்கிறத ஒரு திட்டம் போடுகிறான். கர்த்தரை மகிமைப்படுத்துமா? ஹல்லேலூயா. ஏறின உடனே அந்த காரியம் வந்த உடனே இவ்விதமாய் நாம் என்ன செய்யறோம்? அவர்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் எடுக்கிறான். இந்த காரியத்தை மொர்தெகாய் யூதர்களை அழிக்க நினைத்த ஆமானின் கிரியைகளை எப்படி முறியடித்தான் என்று நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். சொல்லுங்க. அதற்கு பெரிய ஒரு ஆயுதம், ஒரே ஒரு ஆயுதம், உபவாச ஜெபம். அல்லேலூயா. உபவாச ஜெபம்ங்கிற ஒரு ஆயுதத்தை எடுத்தாதான் ஆண்டவரை நோக்கி நம்ம சொல்ல பேச முடியும். ஆண்டவர் அந்த உபவாச ஜெபத்துக்கு நிச்சயமாக பதில் கொடுப்பார் என்பதை நன்கு அறிந்திருந்தவன் மொர்தெகாய். திருச்சபையே, விசுவாச பிள்ளைகளே, உங்களால முடியாத ஒரு காரியம் இருக்குதுன்னா அந்த காரியங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம் என்னன்னா
உபவாச ஜெபம். வெள்ளிக்கிழமை உபவாசம் போட்டு ஜெபிக்கிறோம்னா நீங்க குடும்பங்களில வீட்டுல இருக்கக்கூடிய கணவர்மார் செய்யக்கூடிய தொழில நஷ்டம் வரும். அவன் நஷ்டம் வராதபடிக்கு அவங்கள பாதுகாக்கணும், அவங்கள விருத்தி அடைய செய்யணும், வேலைக்கு போறவங்க நல்லா வரணும், நல்ல பாதுகாவல் வரணுங்கிற காரியங்களை பிள்ளைகள் நல்லா படிக்கணும். பிள்ளைகளுடைய பாதுகாவல், குடும்பத்தினுடைய பாதுகாவல், வீட்டுக்காரருடைய பாதுகாவல், தொழில விருத்தி, இதுவைகள் எல்லாம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த வெள்ளிக்கிழமை காலை உபவாசம். கையத்தட்டி கத்த மகிமைப்படுத்துறாங்க. அதுக்குதான் போட்டிருக்கோம். உபவாச ஜெபம் என்பது குடும்பத்துக்கு விரோதமாக எழுப்புகிற அமலேக்கின் கிரியைகளை ஒழித்து நீங்க உங்க கணவர், குடும்பம், பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கணும். அதுக்குதான் உபவாச ஜெபம். கையை ஓட்டி எல்லாம் சொல்லுமா? இப்ப இந்த முதல்ல என்ன செய்ய ஆரம்பிச்சான்? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எஸ்தர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது, எல்லாத்தையும் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். நல்ல கவனிங்க. கேட்ட உடனே இவனால தாங்க முடியல. அதை நினைச்சிருந்தா நம்ம அரண்மனையில் இருக்கிறோம், நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம், எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற இந்த செய்தி கேட்ட மாத்திரத்துல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தன்னுடைய துக்கங்களை எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா தன்னுடைய ட்ரெஸ்ஸுகளை என்ன செஞ்சிருவாங்க, கிழிச்சிருவாங்க. இந்த வஸ்திரம் போட்டு கேட்க அந்த செய்தி கேட்ட உடனே அந்த செய்தி இந்த வஸ்திரம் கேட்குது. ஆகையினால அந்த செய்தியை, துக்க செய்தி இந்த வஸ்திரம் கேட்டதுனால இனி இந்த வஸ்திரம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு அந்த வஸ்திரத்தை என்ன செய்வாங்களா, கிழிச்சுவாங்க. கிழிச்சா இனி இந்த துக்க செய்தி அந்த வஸ்திரம் கேட்காது, வேற வஸ்திரம் போடுவோம் அப்படின்னு சொல்லி முதலாவது வஸ்திரத்தை அவன் என்ன செய்தானா, கிழித்து. இரண்டாவது ரெட்டுடுத்தி. ரெட்டுடுத்திங்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இரட்டு என்பது இந்த ஒட்டகம் அல்லது ஆட்டு மயிரினால் செய்யப்பட்ட ஒரு கரடு முரடான ஆடையாகும். ரெட்டு என்பது ஒட்டகத்தினாலோ அல்லது ஆட்டு மயிரினால் செய்யப்பட்ட கரடு முரடான ஒரு ஆடை. இந்த ஆடையை அவர்கள் அணிந்து கொண்டு தங்களின் ஆழ்ந்த துக்கத்தையும் வேதனையையும் வெளிப்படுத்தும்படியாய் இந்த ஆடைகளை அணிந்து கொள்வார்கள். நான் ரொம்ப துக்கமா இருக்கேன், நான் ரொம்ப வேதனையா இருக்கிறேன் என்று சொல்லி யாருக்கு தெரியும்படியாய் என்ன செய்வாங்க, அணிந்து கொள்வார்கள். என்னாச்சு தெரியல, அவருக்கு ஏதோ பிரச்சனை வந்திருக்குது, ஆகையினால் தான் இரட்டுடுத்தி இருக்கிறாரு, மகா துயரம் வந்திருக்கிறது, ஆகையினால் தான் இரட்டுடுத்தி இருக்கிறாரு, தேசத்துல ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது பொழுது என்று சொல்லி ஜனங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக இந்த காரியங்களை அவர்கள் செய்வது வழக்கம். அவர்கள் என்ன செய்வாங்களாம், புழுதி இருக்கும், புழுதியில போய் உட்கார்ந்து கொள்வாங்க, அல்லது சாம்பல் போட்டு சாம்பல் அமர்ந்து கொண்டு சாம்பலை எடுத்து உடம்பெல்லாம் பூசிக்குவாங்க. எதை எடுத்து பூசுவாங்க, சாம்பல் எடுத்து நெத்தியில பூசிக்குவாங்க, சாம்பல் எடுத்து கையில பூசிக்கொள்வாங்க. இந்த பூசுற சாம்பல் பூசுற வழக்கம் யாருக்கு வந்திருக்குது, முதல்ல இங்க இருந்தா வந்திருக்குது. அல்லேலூயா. பூசிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வேண்டாம்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய ஒரு காரியத்தை கற்றுக் கொடுப்பார். இது பழைய ஏற்பாட்டின் காலம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் ஒழித்து கொண்டு அவர்களுக்கு பேர் என்ன பேருனா, இவர்கள் புனிதம் அற்றவர்கள். இரட்டோடு உட்கார்ந்தா அவங்க புனிதத்தன்மை பூரா போயிடுச்சு. இந்த புனிதத்தன்மை இழக்க செய்யத்தக்கதான ஒரு காரியம் எதிர்நோக்கி வந்திருக்குது. இப்ப புனிதம் இல்லாத ஒரு தன்மையை அவர்கள் இருப்பதினாலே அவர்கள் அரண்மனைக்கு உள்ள வரக்கூடாது, அரண்மனைக்கு வெளியே பட்டண வாசல் மட்டும் செல்லலாம், அரண்மனைக்கு வெளியே இருக்கலாம். அப்படி இருந்து தேவனுடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்று ஜெயித்து அதன் பின்புதான் உள்ள வரணும். ஆகையினால்தான் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்ததுனாலதான் அவர் சொல்லுவா, உடனே போய் நல்ல ட்ரெஸ் கொடுத்து விடுவா. ஏன் இப்படி இருக்கிறாரு, ஏன் கஷ்டப்படுறாரு, ஏன் கஷ்டப்படணும், நான் இருக்கிறேன், நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லி அவர் எஸ் என்ன செய்வார், நல்ல வசனங்களை கொண்டு வந்து கொடுக்க சொல்லுவார். ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏனென்றால் துக்கத்தோடு இருக்கிறேன், தேவன் எனக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்யணும், தேவன் எனக்கு ஒரு விடுதலை செய்யணும் என்று சொல்லி அவன் என்ன செய்யறான், தேவன் அவனுடைய சமூகத்தில் என்ன செய்யறான், அவன் உபவாசத்தோடு கூட தன்னை அர்ப்பணிக்கிறான். முதல் காரியம். இரண்டாவது எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். ராஜாவின் உத்தரவும் அவருடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும், எல்லா நாட்டிலும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும், அப்ப 127 நாட்டுக்கு இந்த இது போய் சேர்ந்துருச்சு. கவனிங்க, போய் சேர்ந்துருச்சு.
சேர்ந்த ஒவ்வொரு நாட்டில் 127 நாட்டில் போய் சேர்ந்த ஒவ்வொரு ஸ்தலத்திலும் யூதர்களுக்கெல்லாம் அந்த நியூஸ் வந்துருச்சு, வரக்கூடிய டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி நீங்க எல்லாம் சாக போறீங்க அப்படி. இப்போ அதே போல நமக்கு வந்துச்சுன்னா என்ன செய்வோம்? டிசம்பர் மாதம் நம்ம எல்லாம் காலியாக போறோம் அப்படின்னா உடனே இன்னமும் சொன்னாங்க, ஒரு காலத்துல படிக்கும்போது ஸ்கைலா விட போகுது அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் அப்போ ஸ்கூலில் இருக்கிறேன், நான் படிக்கும்போது ஸ்கூல்ஸில் படிச்சுட்டு இருக்கேன், கார்னூரில் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்கைலா விழப்போ செய்தி பயங்கரமாக ஸ்கூல்களை பரவச்சு. என்னடா சொல்கிறாங்க, பூரா ஸ்கைலா விழுந்து போகுதுன்னா ஒழுங்கு நம்ம ஸ்கைலாப்னா என்னன்னு தெரியாது, குண்டு அழிய போகுதுன்னு சொன்னோன்னே ஸ்கைலா அழிய போதான், அவன் பெட்டியில் இருக்கக்கூடிய தின்பண்டங்களை வெளியே கொண்டு வா, வெளில வேகமாக கொண்டு வந்துடா. 3 நாள் எல்லாரும் பெட்டியில் இருக்க உண்மையில தின்பண்டம் ஒரு மாதத்துக்கு கொடுத்துருப்பாங்க வீட்டில். டெய்லி ஈவினிங் அதை சாப்பிட்டுக்கணும், அவங்க அக்கா கொடுத்துருப்பாங்க எல்லா வீடுகளிலும். அன்னைக்கு என்ன பண்ண, இந்த ஸ்கைலா விழுக போகிறது எல்லாரும் பண்டங்களும் வெளியே வந்துருச்சு. ஹாஸ்டலில் 1700 பேர் இருக்கிறான் ஸ்டூடெண்ட் படிக்கிற, எல்லாம் வெளியே வச்சு ஒரே நாளில் காலி பண்ணு. காசு இருக்குதா, காசு வச்சு நேரம் கேன்டீனில் போய் நல்லா சாப்பிட சொல்லி இப்படி தான் செஞ்சு முடிச்சு 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா ஸ்கைலா வரல, உலக வாடியில் ஐயோ போச்சுடா. இந்த 3 நாளில் வந்தது ஒன்று என்னன்னா வைத்தாலாயம் தான் போச்சு. ஏன்னா கண்டறி சாப்பிட்டுட்டு ஒரே இதாக தான் போனதை ஒழிய ரெஸ்ட் ரூமா தலை வெட்டி இருந்துச்சு ஒழி இல்லை. பட் நம்ம என்ன வந்து உலகம் அழிய போகுது, நீ காலியாக போற அப்படின்னு டேட்டு வச்சுட்ட உடனே என்ன செய்வோம்? இதைத்தான் செய்யும். நல்ல இப்போ ஒருத்தர் ஒரு டேட்டு கொடுத்தாச்சு. இப்போ ஆண்டவர் பார்த்து இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு ஏஜ் கொடுத்துட்டாரு, நீ 85ல நீ 90ல அப்படி சொல்லிட்ட உடனே என்ன செய்வோம்? வரக்கூடிய 90 வயதா போதான் இருக்கிற பேங்க் பேலன்ஸ் ஆகிட்டு அவர் ஊட்டிக்கு போயிட்டு வருவோம், அதை கொடைக்கானல் போயிட்டு வருவோம், எங்கெல்லாம் போகிறோம். இந்த மாதிரி யாரும் பேசாது, இன்னும் 2 வருஷத்துக்கு பேசாது, நான் அதுக்கப்புறம் போயிடுவேன். அதுக்கப்புறம் நீ இப்போ என்ன கவனின்னு சொல்லி இந்த காரியத்தை செய்வோம் ஒழிய அதுல இருந்து விடுதலை வர என்ன வராது. நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு அப்படிதான், எல்லாம் போற அப்புறம் எதுக்கா தேவையில்லை. எதுக்கு சிலர் பாருங்க, டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டு அப்போ நல்லாத்தே இருந்திருப்பாங்க, அவரோட போய் ஒரு நல்ல சொல்வார், ஒரு ஃபுல் டெஸ்டா என்னது மாஸ்டர் செக்அப் பண்ணாத வரைக்கும் முக சிரிச்ச முகமா இருப்பான். மாஸ்டர் செக்அப் பண்ணி போயிட்டு வந்துட்டா என்னத்தாவது ஒரு குறை சின்சியரா பேசிடுவான் டாக்டர். ரெகுலரா வரணுங்கிறதுக்காகவே செஞ்சு உனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை. நான் சொல்றேன், எது சரியா இருந்து மனுஷன் எந்த மனுஷன் இருக்கிறான்? எந்த மனுஷன் இருந்தாலும் ஏதாவது ஒரு கோளாறு இருக்கிறது இருந்து போகுது இருக்கு. நான் இருக்கிறது அது இருந்துட்டே போயிட்டோம். அதை வச்சு ஒரு புள்ளி வச்சு யாராவது பேசிட்டா வேதனை, ரொம்ப துக்கம் வந்துடும். அப்படியே ஒரு மாதிரி கேட்ட அந்த மாதிரி சொல்லிட்டா டாக்டர் எங்க பெரிய டாக்டர் ஏசப்பா இங்க சொல்றாரு, அல்லேலூயா, வாழ்நாள் முழுவதும் நீ நன்மையை அனுபவித்து இருப்பது அனுக்கிரகம் ஆண்டவர் சொல்றார். உனக்கு வரக்கூடிய நன்மையை அனுபவிச்சு வாழ்த்து. பிரியமானவனே, சத்தமா சொல்லு, பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வார்த்தை என்ன வார்த்தை? எல்லாவற்றிலும் வாழ். நட்டு திக்கிறே அச்சின், கார் திக்கிறே அச்சின், நாய் சாப்பிடுறியா சாப்பிடு, எல்லாவற்றிலும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாவற்றிலும்னா இப்போ உன் சரீரம் எல்லாவற்றிலும், இந்த சரீரம் எல்லாவற்றிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இந்த சரீரத்துக்கு எவைகளை எல்லாம் ஒத்துக்கொள்ளுமோ அவைகள் எல்லாவற்றிலும். இப்போ விளக்கமா தரலையா சொல்லுங்க, அமைதியா இருக்கீங்க. எனக்கு எதுக்கு ஒத்துக்கொண்ட சரீரம்? ஆண்டவர் உனக்கு எல்லாவற்றிலும் என்றால் நீ லட்டு சாப்பிடுறியா சாப்பிடு, முறுக்கு சாப்பிடுறியா சாப்பிடு, காரம் சாப்பிடுறியா சாப்பிடு, சிக்கன் சாப்பிடு, நண்டு என்னத்தை சாப்பிடணும், உன் சரீரம் எவைகள் எல்லாவற்றிலும் ஒத்துக்கொள்ளுதோ எல்லாவற்றையும் சாப்பிடு. எவைகள் ஒத்துக்கொள்ளாதோ கிடைக்குது, அதை விட்டு அதையும் போடுகிறேன்னா அதுக்கப்புறம் நீ எல்லாவற்றிலும் வார்த்தை அவங்க மக்களுக்கு தேவையான எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆண்டவர் பாருங்க, இப்படி போற கருத்தை நீ கொடுக்குற, நீங்க நல்லா இருப்பீங்க, சுகமா இருப்பீங்க. எப்பொழுதும் ஆண்டவர் சொல்றாரு, முந்தினவைகளை சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து முந்தினவைகளை. போன வாரம் நான் அப்படி இருந்தேன், போன மாசம் ஆஸ்பத்திரி இருந்தேன் நினைக்காத. அதை மாதிரி பாடு. யாராவது இனிமேல் இந்த மைக் போன் எடுத்துட்டு என்னங்க 2 மாசம் முன்னாடி என்ன நீங்க கேட்கவே இல்லையே, நான் 2 மாதம் ஆஸ்பத்திரியில் இருந்தேன், நான் சாப்பாடு இல்லாந்தேன், இப்படி இருந்தேன், நான் முடியாம இருந்தேன், நல்லா உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றேன். லேசா ஒரு போன மாசம் எனக்கு வந்துச்சு, அது கூட அதுக்கு முந்தின மாசம் வந்துருச்சு. இப்படி இதவே பேசாம நிறுத்திட்டு இன்னைக்கு நல்லா இருக்கேன், இன்னைக்கு நான் நல்லா சாப்பிட முடியும், ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து கொடுங்க, இது நல்லா இருக்கேன். அல்லேலூயா. பலந்த கால முந்தினவைகள் என்ன செய்ய வேணாம்,
நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அதனால பாட அண்ணனைக்கு போதும். எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருக்கும், சிரிச்ச முகமா இருக்கும். அல்லேலூயா. இது மாஸ்க் போட்டனால எந்த முகம் சிரிக்குது, எந்த முகம் நல்லா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. என்ன வார்த்தை கொடுக்குறாங்க? கர்த்தருக்குள் எப்பொழுதும் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்றதை நிறுத்திட்டு ஆண்டவர் ஜீவனை எனக்கு கொடுத்து இருக்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நிர்மூலமாக இருப்பது எங்க பார்த்தாலும் கண்ணை மூடனு அவரா நேத்து பயங்கர வர்ஷிப் பண்ணி அடுத்த நாள் காலி நினைக்கவே முடியல. கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கவலைப்பட தேவையே இல்லை. கர்த்தர் என்ன சொல்றாரு அதை நம்ம என்ன செய்யணும்? செய்யணும். ஆகையினால எந்த அமலேக்கியனை குறித்து இனிமேல் என்ன செய்யாதீங்க, கவலைப்பட. உனக்கு அமலேக்கியன் வருவான் வந்து போட்டு அவனை ஜெயிக்கிறதுக்கு உபாசத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அப்பதான் பயப்படணும். கையில குடம் இருக்கு, வெளியே போறான். ஐயோ மழை வந்துருமா என்ன செய்ய பயந்துட்டு கையில குடம் வச்சிருக்கேன், கொடையை பிடிக்காம கொடையை மடிச்சு உள்ள வச்சுட்டு ஐயோ சிலர் உள்ள வச்சுட்டு ஓடினான். ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்கானு பார்த்தா குடம் நனைஞ்சிருமா, உள்ள வச்சு அங்க போயிட்டு எடுத்து பாட்டு வெடி கொடையை பிடிச்சிட்டு கொடையை நனையாம பத்திரம் பார்த்துட்டு போறான். அந்த மாதிரி இருக்குது. தேவன் நமக்கு நன்மையான ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு நல்ல ஸ்திரமான ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். ஆயுதங்களை எடுத்து பயன்படுத்தி நம்ம ஜெயிக்கணும். ஆண்டவர் இன்றைக்கு சபைக்கு கொடுக்கிற ஆயுதம் உபவாச ஜெபம். அல்லேலூயா. வாங்க எல்லாரும் ஒரே நாள்ல இப்படிப்பட்ட அழிவு வந்துவிட்டது என்று கருதி எல்லாரும் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மகா துக்கம் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி இரட்டொடுத்தி சாம்பலில். அப்ப இங்க முதலாய் வாசல் இருக்கிறா 127 நாடுகளில் வாசல் இருக்குது. கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு இடத்துல மட்டும் உபவாசம் இல்லை. யாரு வாசிக்கலாம்? அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். சொன்னா அவர் சொல்றா என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா உள்ள உட்கார்ந்துட்டு வசதியா இருக்கிற பேலஸ்ல அப்படி சொல்லிட்டு 15 16 நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர. இப்ப என்ன சொல்றார்? நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருங்க. இப்ப சொல்றா இவன் உபவாசம் இருக்கலாம். 127 நாடு இருக்குது. இந்த பேலஸ் இருக்கக்கூடிய அங்க உள்ள ஆட்கள் உபவாசம். இவனு என்ன சொல்றான்? 3 நாள் அல்லும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லும் பகலும் அப்படின்னா ராத்திரியும் பகலையும் சாப்பிடக்கூடாது. அடுத்து பிளாஸ்கில் என்ன செய்யக்கூடாது? ஃபுல் டைப் காப்பி வச்சுட்டு அப்படியே குடிச்சுட்டே சோத்திரனே இருக்கக்கூடாது. சில பேர் துருத்தி நிறைய பெரிய கிளாஸ் கொண்டு வந்துருப்பாங்க. வச்சு என்ன காப்பி ஃபாஸ்டிங் முறையில் போகிறோம்ல, ஃபாஸ்டிங் முறையில் போகிறோம்னா என்ன உள்ள பாலாக வச்சுருப்போம். ஆமாம், பால் வச்சு பக்கத்தில் ஹார்லிக்ஸ் பாக்கெட் வச்சுக்க ஆயிலை போட்டுக்கிறோம், இதையும் ஊற்றிக்கிறோம், சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். சில பேர் சொல்கிறோம் எதுக்கு ஹார்லிக்ஸுக்கும் பாலும் வச்சு ஹார்லிக்ஸ் பிஸ்கெட் வாங்கி ஒவ்வொரு தண்ணியில் முக்கி ஃபாஸ்டிங். அதனால தெரியும் அது என்ன செய்யக்கூடாது? குசிக்காது. வாய் மெல்லக்கூடிய காரியம் இருக்கக்கூடாது. வாயை மெல்லாம காட்டி அப்படியே டைரக்டா ஏற்றுறதை குடிக்குது. அதை இங்க குழா வந்து சொல்றா, முதல்ல நீங்க என்ன செய்ய, எனக்காக உபாசம் பண்ணுங்க. ஏன்னா நான் தான் இறங்கி வேலை செய்ய போறேன். இறங்கி வேலை செய்யறது கஷ்டம். உபாசம் பண்ண சொல்ல நாங்க உபாசம் பண்ண உங்களுக்காக அப்படியே வீட்டுல உட்காந்து அங்கே யோசிச்சா வேலை செய்யணும், இறங்கணும். பிரச்சனை அங்கே அமர்ந்தே வரும். அதனால சொல்ல எனக்காக உபாசம் பண்ண. ஏன்னா எனக்கு ஒரு தைரியம் வரணும். நான் ராஜா கிட்ட போய் நிக்க எனக்கு ஒரு தைரியம் வேணும். ராஜாக்கு எத்தனையோ அலைகள் இருக்கிறாங்க, ராஜாத்தி இருக்கிறாங்க. நான் போய் இன்னும் அவருடைய சரீர வாயை திறக்கணும்ல. எதுக்காக? எனக்காக. அவர் யாரை பார்க்க போறா சொல்லுங்க? யாரை பார்க்க போன நினைக்கிறா? அவன் வீட்டுக்காரங்க. உனக்கு ஊருக்கு ராஜாவா இருக்கலாம், என் வீட்டுக்காரர் முன்னாடி நிக்கணும். எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. சொல்ல மாட்டீங்க. இப்ப எப்படி தெரியுமா? பிரதர் என்ன பிரதர் பாஸ் இருக்கீங்க? நான் அர்த்தம் வீட்டுக்காரரோட போய் பேச போறேன்.
அதுக்காக நான் வாசம் எடுக்கிறேன். அப்படி ஆகி போச்சு. ரைட், ஏதோ ஒன்று எப்படியா யாருக்கோ வாசம் பண்ணி போய் நில்லுங்க. அது ஒரு வார்த்தை. அவர் சொல்ல எனக்காக நான் ராஜா கிட்ட போனா ராஜா கூப்பிடாம நான் போக முடியாதாக்கும். பயங்கரமா டேலண்டா பேசுறான். சொல்றாங்க பிரச்சனை பயங்கரமா இருக்கு, நீ என்ன எப்படி இருக்க? அவன் ராஜா கூப்பிடாம அது வீட்டுக்கார சொல்லாம நான் செய்ய முடியாது. கவனிக்கிறீங்களா? இவன் இல்ல என் வீட்டுக்கார செய்யாம நான் சொல்லாம நான் போக கூடாது. என்னால முடியாது. நீங்க என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? ஏய், நல்ல 3 நேரம் பேலஸ்ல உட்காந்துட்டு காலையில அப்படி கை நீட்டினா டிஃபன் வரும், ஆதிமாரி கொண்டு வருவாங்க, சாப்பிட மதியம் நல்ல அரண்மனை சாப்பாடு சாப்பிட, இப்படியே வாழ்க்கை ஓடிட்டே நினைக்கிறியா? உன் பேரு ஆதார் கார்டுல என்ன இருக்கு தெரியுமா? அங்க ஆதார் கார்டு செக் பண்ணி இருக்காங்க. அதை தட்டினால வரிசையா அரண்மனையில் இருக்கிற அத்தனை பேருடைய ஆதார் எண் படிச்ச உடனே யூதர்கள் லிஸ்ட்ல உன் பேரு இருக்கு, நீ தான் சாவ. ஐயோ, அப்படியா? இப்பதான் அவனுக்கு புத்தி தெரியுது. உனக்கு ஒரு ராஜ மேன்மையை கொடுத்து நல்ல சாப்பாடை கொடுத்து நல்ல வசதியா உட்கார வச்சு இருந்தா உன்னை எதுக்காக வச்சிருக்கணும்? தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக தான் தேவனுக்கு ராஜ மேன்மையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி சொன்ன உடனே அப்போ முதல் காரியம் 3 வேளை நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறவன் கவனிங்க. இப்போ ஓகே முதல் 3 வேளை சாப்பிடாமலும் இருக்கணும், குடியாமலும் இருக்கணும் எனக்காக. அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லா விளக்கலையா? இப்போ அரண்மனையில இருக்கிறாங்க, பக்கத்துல தான் கிச்சன் இருக்குது. அங்கதான் என்ன ஒரு கிச்சன் வந்து நம்ம வீட்டுல வாசனை வருது இல்லையா? விட்டுருங்க. அரண்மனையில இருந்து வாசனை வரும். நேரத்துக்கு நேரம் சம்பா அந்த வாசனை என்னை இழுத்து போய் சாப்பிட வச்சிட கூடாது. நான் உபவாசமா இருக்கணும், நான் கண்ட்ரோலா இருக்கணும். சும்மா சாப்பிட யாருக்கு தெரிய போகுது? அரண்மனைக்குள்ள பின்னாடி மெதுவா தாருங்க, மெதுவா சாப்பிடு யாருக்கு தெரியாது, சும்மா சாப்பிடுவோம் அப்படி சொல்லும் பொழுது நான் அந்த வார்த்தையை காதுல கேட்க கூடாது. இதுக்கு விவரமா என்ன பண்ணிட்டா, எப்பொழுதுமே பாருங்க, உங்க வீட்டாரே உனக்கு சத்து. உன்னை உபவாசத்தை கெடுக்கிறது யார் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரங்க கிடையாது. என்ன இன்னைக்கு என்ன வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிட்டீங்களா உபவாசம்? செவ்வாய்க்கிழமை சும்மா சாப்பிடு ஒன்னு சொல்லுவான், சும்மா சாப்பிடு. அப்படி யார் சொல்லுவா தெரியுமா? சாப்பிடு, சும்மா 2 சாப்பிட வைப்பாங்க. அது போல இந்த கூட இருக்கிறது யாரு? எஸ்தர் கூட. கவனிக்கிறீங்களா? தாதிமார் சொல்லுவாங்க, மேடம் கவலைப்படாதீங்க, நான் எனக்கு கொடுப்பாங்கல்ல, நான் மெதுவாக கொண்டு வந்து கொடுத்துருக்கேன், நீங்களும் சாப்பிட்டுட்டு உள்ள இருக்கு உபாசம் கத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சு முதல்ல என்ன செஞ்சா, தாதிமாரெல்லாம் வா 7 பேர் வா, 7 பேர் நிக்கிறோம். 7 பேர் என்ன செய்யுமா? என் கூட அல்லும் பகலும் கிச்சனுக்கு போகக்கூடாது. கையை தட்டி கத்த பயன்படுத்துங்க. எங்க வைக்கலாம் வருங்க. அப்ப எனக்காக சொன்னா நானும் என் தாதிமாரும் வாசம் பண்ணணும், நானும் வாசம் பண்ணணும். இந்த வேலைக்காரியை நம்பவே முடியாது. அவர்களும் வாசம் பண்ணா உங்க உபவாசம் பண்ணாதான், நீங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாதான் நாங்க ஸ்டாண்டர்டா நிக்க முடியும். நான் சொல்றேன், விசுவாசியை நீங்கள் எல்லாம் ஸ்டாண்டர்டா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணீங்கன்னா ஊழியத்தின் பாதையில இன்னும் அதிகமா நிக்க முடியும். ஒரு சீக்கிரம் கிடையாது. நீங்களே உபவாசம் பண்ண, நான் உபவாசம் பண்ணா என் வீட்டுக்கு தான் ஆசீர்வாதம் வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவ்விதமாய் சட்டத்தை மீறியாகணும். சட்டம் போட்டாச்சு, இது சாதாரண காரியம் இல்லை. இதை மீறணும்னா நானும் வாசம் பண்றேன், ஏன் வேலைக்காரன் வாசம் பண்றா, யூதர்கள் வாசம் பண்ணணும், 127 நாடுகள் எல்லாரும் வாசம் ஜெபம் பண்ணுவோம். இந்த ஒரு உபவாச ஜெபத்துடைய வல்லமை தேவனுக்கு நேரா போகும். அங்கே தேவனுடைய ஆலோசனை பூமியில இறங்கி வரும். பரலோக சித்தம் இங்கே இறங்கி வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டத்தை நிச்சயமாய் மாற்றும். அல்லேலூயா. நாமத்துக்கு மகிமை உண்டாகும். 3 வகையான ஒரு விசுவாசம். அரண்மனைக்குள் விசுவாசம், அரண்மனைக்கு வெளியே விசுவாசம். 127 நாடுகளிலும் உபவாசத்தினுடைய தன்மை விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம் வரணும். விசுவாசம் வந்தா தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. கையோட்டி எல்லாம் சொல்லுங்க சத்தமா. எஸ்தர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். கவனிங்க. இப்ப எல்லாம் இப்ப என்ன நடக்குது? எல்லா இடங்களிலும் பாஸ்டிங் பிரேயர், பாஸ்டிங் பிரேயர், பாஸ்டிங் பிரேயர் நடக்க ஆரம்பிச்சு. முதல் நாள் ஆரம்பிச்சாச்சு, 2ஆம் நாள் ஆரம்பிச்சாச்சு, 3ஆவது நாள்
முதல்ல நம்ம என்ன தெரியுமா, ஒரு நேரம் உபாசம் பண்ணோன்னே திரும்ப போன் வச்சு எல்லாரும் வந்துருச்சா, இப்ப ஒரு நேரத்தை உபாசம் பண்ணிருக்கீங்க, அதுக்குள்ள எப்படி 2வது உபாசம் இன்னும் நடக்கலையா, இன்னும் நடக்கலையா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த 3 நாள் நான் பிக்ஸ் பண்ற பாத்தீங்களா, நம்ம தான் பிக்ஸ் பண்ணுவோம். 3 நாள் உபாசம், 3ஆம் நாளிலே இப்பதான் பாருங்க. எஸ் சார், ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா பொழுதிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்திருந்தார். எப்படி இருக்கா நம்ம நினைச்சு பாருங்க. 3 நாள் உபாசம், 2 நாள் உபாசம் இருந்துச்சு. 3ஆவது நாள் உபாசத்தோடு கூட என்ன வஸ்திரம் தரிக்கிறான்? ராஜ வஸ்திரம். எப்பொழுதுமே நல்லா சாப்பிட்டுட்டு தான் ராஜ வஸ்திரம் தரிக்கணும், இதுதான் சட்டம். ஆனா சட்டத்தை உடைக்கும்படியாய் 2 நாள் ஃபுல் ஃபாஸ்டிங், வாயில தண்ணி கூட இல்லாம இருந்தா முகம் எப்படி இருக்கும்? கலையா இருக்குமா, பொலிவா இருக்குமா, அழகா இருக்குமா? எப்படி நினைச்சு பாருங்க. ஃபாஸ்டிங் பிரேயர்ல இருந்தா எப்படி இருக்கும்? அது ஒரு மணவாட்டிய 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டுட்டு, மணவாட்டிய 3 நாள் ஃபாஸ்டிங் கஞ்சி தண்ணி குடிக்காம இருந்துச்சு, 4ஆவது நாள் கல்யாணம் பண்ண வச்சாங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த கல்யாணம் மேல என்ன செய்வாங்க? புடக்காரம் வாங்கி விழுந்துறாங்க. என்னாச்சு தெரியல, அப்படி வாங்கி விழுந்துருச்சு. அப்படித்தான் இருக்குமா இல்லையா? அப்ப முகம் எப்படி இருக்கும்? விளங்கும் இல்லையா? ஏற்கனவே நல்லா ஒயிட் வாஷ் பண்ணி கலர் வாஷ் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணாதான் கொண்டு வந்து செயல்படக்கூடிய காரியம் உற்சாகமா இருக்காது. சில பேசாம இருப்பாங்க. லேசானா இப்ப எல்லாம் மனவாட்டிகள்லாம் ஏசி காலில் வச்சாதான் கல்யாணம். ஏன்னா தாம்பு எவ்வளவு நேரம் தாங்குது? ஆமா, அப்ப இனிமேல் மேக்கப் வரும் சொல்லிருக்கோம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தாங்க மாதிரி நல்லா போட்டு போயிட்டு அடிச்சு வச்சாதான் நீ இல்லைன்னா உருக்கிடும். ஆளே மாறி யாரா தெரியாம போயிருவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இவர் நம்ம பாருங்க, 2 நாள் உபாசம் வந்துட்டு அடுத்த நாள் தைரியமா, நான் சொல்லுவேன், உபாசம் உண்மையா இருந்தாவே தேவ சமூகத்திலே கிருபாசனம் தண்ணியை தைரியமா வந்து நிக்க முடியும். தைரியம் வந்து நிக்கிறேன். நான் ஃபாஸ்டிங் இருந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு எனக்காக ஃபாஸ்டிங் பண்றாங்க, ராஜாவிட போய் நிக்க போறேன், என்னன்னு பார்த்துருவோம். ஹல்லேலூயா. சாணத்துக்கு நேரா வந்து நிக்கிற, எதிரா வந்து நிக்கிற, நேர எதிரா வந்து நிக்கிறான். ஹல்லேலூயா. கரெக்ட்டா ராஜாசனத்திலே அவன் வீற்றிருக்கிறான். 2வது வசனம், ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது, முற்றத்தில் நிக்கிற பார்க்கும்படியாய் தேவன் அவனுடைய கண்களை திசை திருப்பினார். கையை வைத்து சொல்லுமா? ஹல்லேலூயா. இப்பதான் தேவனுடைய ஆளுகை இறங்க ஆரம்பித்தது, தேவனுடைய சித்தம் இறங்க ஆரம்பித்தது. முதலாவது அவள் வந்து நின்ற உடனே இவன் ராஜா அவளை காணும்படியாக ஆண்டவர் அவன் கண்களை திருப்பினார். இன்னைக்கு நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உங்க உபாசம், நீங்க உபாசம் பண்ணி ஜெபிக்கும் போது உங்களுக்கு தயவு கிடைக்கும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய் கண்கள் தானாக தேவன் திருப்புவார். கண்ணே வைக்க மாட்டேங்கிறான். இந்த ஆபீஸ்ல இது கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு, கண் கொஞ்சம் நேரம் பார்த்தா தானே. எப்ப பாப்பா நம்ம உபாசம் பண்ண ஆண்டவருடைய கண்ணை திருப்பி முதல்ல நம்மளை பார்க்க வைப்பாரு, நம்ம குடும்பத்தை பார்க்க வைப்பாரு, நம்ம குடும்பத்தை விசாரிப்பாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில உபாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிச்சாவே எங்க இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வரணுமோ அந்த பகுதியை ஆண்டவர் உங்களுக்கு நேராக திருப்பி விடுவார். ராஜா பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவனுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். இந்த தயவு எங்க இருந்து வந்துச்சு? இந்த தயவு எங்க இருந்து வந்துச்சு? நல்ல கவனிங்க. உபவாச ஜெபமானது முதலாவது தேவனுடைய கிருபையை இறங்க வைக்கும். பரத்திலிருந்து ஆண்டவருடைய கிருபை இறங்கி வரும். இந்த ஆண்டவருடைய கிருபை மேலிருந்து இறங்க வைக்குது. அது கையளவு தான், கையளவு மேகம் தான் கிருபை. மெதுவா இறங்குது. இது ஏன் இறங்கி வந்துச்சு? உபவாச ஜெபம் தேவனுடைய கரத்திலிருந்து கிருபையை இறங்க வைக்கிறது. எதை சொல்லும்? ஆதியாகமம் 39:21 வசனத்திலே கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்தார். உபவாச ஜெபம் முதலாவது எவர்கள் உபவாசிக்கிறார்களோ அவர்கள் மேலே தேவனுடைய கிருபை அப்படியே இறங்க ஆரம்பிக்கும். உங்க மேல கிருபை இறங்க ஆரம்பிச்ச உடனே, யோசேப்பின் மேல கிருபை இறங்க ஆரம்பிச்ச உடனே எதிரில் இருக்கக்கூடிய சிறைச்சாலை கடினமானவன், பயங்கரமானவன், அவனுடைய தலைவனுடைய தயவு. அதே போல இவனுடைய உபவாச ஜெபம், இங்கே எல்லாரும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபமானது தேவனிடத்திலிருந்து அவருடைய கிருபையை
வைத்து எஸ்தர் மேல் இறங்க வைத்தது. தேவனுடைய கிருபை அவள் பெற்ற உடனே எதிரே இருக்கக்கூடிய ராஜாவுடைய கண்களிலே அவள் தேவனுடைய தயவை பெறுகிறாள். கையில தண்ணி கத்தரை மகிமைப்படுத்துவோமா? அதை விட்டுட்டு நீங்க என்னதான் போன் பண்ணாலும், என்னதான் பேசினாலும், என்னதான் நான் போய் ராஜா பார்த்துறேன் ஆச்சா ஓச்சான்னு பேசினாலும் திருப்பி கூட பார்க்க மாட்டான் ராஜா. ஏன் இப்படி இருக்காங்க? நான் அப்படி செய்ய மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் சொல்லலாம் அந்த அம்மா, நான் போன மாசம் பூரா அந்த எங்க ஏரியாவுக்கு வந்திருந்தாரு. யாரு? எஸ்தர் அம்மா ஏரியாவுக்கு வந்திருக்கிறாரு. போன மாசம் வந்திருந்தாரு. நல்ல சூடு போட்டு சாப்பாடு போட்டு வசதியா செஞ்சேன். இந்த ராஜா பாரு என்னை பார்க்கவே மாட்டேங்கிறான், எல்லாம் என்ன மனுஷன் கண்ணு விளக்காம போக அப்படின்னு தான் நம்ம பேச முடியும். இப்படியே நீ போன மாசம் சோறு போட்டான்னா, போன மாசம் முந்திர மாசம் போட்டான்னா, போன வருஷம் பூரா என் கூட நல்ல சந்தோஷமா தான் இருந்தாரு, இப்ப பாருங்க திருப்பிட்டு போறாரு, அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா தேவனுடைய கிருபை இறங்காத வரைக்கும் அங்க தயவு கிடைக்காது. தேவனுடைய கிருபை இறங்குச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலா தயவு வர ஆரம்பிக்கும். ஐயோ தேவை சொல்லுங்களேன். அப்ப முதல்ல நம்ம எதை பெற்றுக்கொள்ளணும்? கிருபை. உபாசம் எதை கொண்டு வருகிறது? அப்ப உபாசம் முதலாய் செய்யக்கூடிய காரியம். அந்த உபாசனுடைய வல்லமை தேவனுடைய கிருபையை முதல் இறக்குது. நோவாவுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைச்சதுனாலதான் குடும்பம் பாதுகாவல். தாவீதுக்கு தேவனுடைய கிருபை பெற்றதுனாலதான் 12 விதமான கோத்திரங்களுக்கு ராஜாவா மாறினான். இவர்கள் தேவனுடைய கிருபை பெற்றார்களோ அவர்கள் ஆளுகை. அதனால ஆண்டு சொன்னாரு, அவ்வளவு தேவர் அது இதெல்லாம் கேட்க அவன் போட்டான், இவன் குத்துறான், எனக்கு கஷ்டமா இருக்காரு, ரொம்ப வேதனையா இருக்காரு, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. சில விசுவாசிகள் ரொம்ப சேட்டை பண்ணும்போது ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. உடனே நானும் பேசிட்டு போல இருக்கு, எனக்கு ரொம்ப அவங்கள பார்த்தா டென்ஷன் ஆகுது. அப்ப சொல்றாரு, அவன் டென்ஷன் படுறதுன்னே இருப்பான், நீ கவலைப்படாத, நான் சொல்றது பவுல, சரியா? பவுல சொல்லி பாஸ்டர் யாரோ விசுவாசிகள் டென்ஷன் படுறாங்க, எல்லாருமே எனக்கு டென்ஷன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஏதாவது ஒன்று நான் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கதை சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். அந்த கிருபை வாங்கிட்டு வாடு பேசாம வாழ்க்கை வந்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவ கிருபை பெற்றா நீங்க வாழ்க்கை உங்க வாழ்க்கையை நல்லா வாழ்வீங்க. அல்லேலூயா. அப்ப கிருபை இறங்கின உடனே, முதல்ல கிருபை இறங்கின உடனே ராஜாவினுடைய தயவு அங்கே கடந்து வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றார். கவனிங்க, இப்போ உங்க வீட்டுக்காரர் போன் பண்ணிட்டு இருக்காரு. கவனிங்க, இப்போ நீங்க போறீங்க, அவர் 4 பேர் கூட நின்று பேசி, வீட்டுக்கு போன் கூட வேணாம், ஒரு முக்கியமான 4 பேர் பேசிட்டு பக்கத்தில் போய் நின்ன உடனே என்ன கேட்பாங்க? எடுத்த உடனே எது கேட்பீங்க? என்ன அப்படி சொல்லுவாங்களா? நான் எஸ்தர், உங்க பேரை சொல்லி, மனமாட்டியே உனக்கு என்ன வேணும்? நீ என்ன விஷயத்துக்காக வந்திருக்கே? கொஞ்சம் போறியா? வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க, நான் பேசிக்கிறேன், உனக்கு இந்த பஸ்ல இருக்க பாதி பணத்தையும் நான் தரேன். அப்படி நீங்க எங்கேயாச்சும் யாராவது சொல்லுவாங்களா? சத்தம் அப்படியே பார்த்தோம், என்னமோ ஏதோ அப்படி. ஏன் எப்படி செய்யறாங்கன்னா அவரு சுபாவம் இல்லை, நம்ம கிருபையை பெறல. இதே வீட்டுக்காரர் போய் மனைவிட்ட போய் என்ன அப்படின்னு அவங்க சொன்னா, வீட்டுக்காரர் என்ன செய்யல? ஆட்டோட்ட பார்த்தீங்கன்னா சத்தமா சொல்றீங்க, எதுக்கு போட்டாங்க? ராஜாங்கத்துல இருக்கிறான், ராஜாங்கத்துல பொறுப்பு இருக்கிறான், அந்த வேலையில வந்து நின்னோடனே என்ன இப்படி நம்ம தேவனுடைய கிருபை யார் மேல இறங்கி இருக்கிறதோ முதல்ல எடுத்திருக்க, என்னமா வேணும் உனக்கு, என்ன வேண்டும்? அந்த ஒரு வார்த்தையோட நிக்கல. அடுத்து முகத்தை பார்க்கும்போது உள்ள என்ன இருக்குது? ஏதோ ஒரு மண்டாட்டு காரியம் இருக்கு. மண்டாட்டு என்ன? சோ முதல் பிரச்சனை அவனுக்கு தான் கொடுக்குறான். அங்க இருக்கக்கூடிய சமூகத்தில் அத்தனை பேர் இருக்காங்க, பேசாம உட்காரு. முதல்ல எங்க வீட்டுக்காரன் வந்து என்னமா வேணும் சொல்லுமா, உனக்கு என்ன மண்டாட்டு என்ன? இந்த பாருங்க காரியத்தை பாருங்க, இவ்வளவு பேருக்கு நான் ராஜா இருக்கேன், இதுல பாதி உனக்கு வேணும் தருவே அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்படியா, ரேட் கொடுங்க, பாதி நிம்மதியா உட்காந்துறேன், எனக்கு ஒரு சிங்காசனம் போட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லல. எடுத்தோம் அது வார்த்தை அருமையானது, உனக்கு என்ன வேண்டும்? அல்லேலூயா. ராஜா எஸ்தரை பார்த்து 3 நாட்கள் உபவாசத்தோடு வந்து நிக்கிற எஸ்தரை பார்க்கிறான். நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து சொன்னபடியே உபவாசம் பண்ணியிருக்கிறான். யாரு? எஸ்தர். அதனாலதான் ஒழுங்கா என்ன செஞ்சிருக்காங்க? தலைமையில நினைச்சு பாருங்க, உபவாசம் இருக்கும் போது என்ன சொன்னார் ஆண்டவர்? தலைக்கு
இப்ப தலைக்கு என்ன தைக்கல, பறக்கதெல்லாம் கிடக்குது. ஒழுங்கான ட்ரெஸ்ஸு உனக்கு கண்டாக ட்ரெஸ்ஸை போட்டு வந்துச்சுன்னா பார்க்கும்போது யார் மனைவி சந்தேகமா இருக்கு, எனக்கு என் மனைவியான்னு தெரியல, போ கூட்டிட்டுவாங்க. அதனால கரெக்டா ஆண்டவர் சொன்னபடியே வாசம் பண்ணி வந்து நிற்கிற மகளை பார்த்து நான் சொல்லுவேன், அப்படி இருந்ததுனாலதான் ஏசப்பா சொன்னபடியே பிதாவாகிய தேவன் அவளுக்கு வெளியிறக்கமான பதிலை அங்கே கொண்டு வந்ததை நாம் காண முடியும். ஆண்டவர் சொன்னார், அந்த இடத்துக்கு பிதாவை நோக்கி நீ வாசம் பண்ணி ஜெபிக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வெளியிறக்கமா ஓப்பனா கேட்கிறான். வீட்டுக்குள்ள பயங்கர சத்தம் போடுவாங்க, அவங்க அப்பா முன்னாடி பயங்கர பேசுவாங்க, பேசிட்டு வீட்டுக்கு போய் வீட்டுக்காரங்க போயிடுவாங்க, நீ அங்க வந்து பேசினாலும் என்னால பேச முடியல, இப்படி என்ன கேட்டாரு, நீ அங்க வச்சு கேட்கிற இப்படின்னு சொல்ற இந்த காலத்து புருஷர்கள் போல அல்ல. தேவனுடைய கிருபை பெற்றவர்கள் ஓப்பனா வெளியரங்கமா அதே இடத்திலேயே தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இல்லையா சொல்லுங்க, ஓப்பனா. ஏன்னா வெளியரங்கமா பலன் வந்துடும். வெளியரங்கமாவே கேட்கணும், என்ன வேணும் பாதியை கூட கொடுத்துரு. பிரைஸெல்லாம் ஹல்லேலூயா. சரீரத்துல பாதி எடுத்துக்க அப்படின்னு இல்லை, ஹல்லேலூயா எடுத்துக்க. ஆமா, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் எஸ்தர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4-5வது வசனம். அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானாள். நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும் என்றார். என்ன பாருங்க, உனக்கு என்ன வேண்டும் அந்த கேள்விக்கான பதில முதல்ல சொல்றான். உனக்கு என்ன வேண்டும் கேட்டதுல சொல்றா, எங்க சமைச்ச சாயந்தரம் ஒழுங்கா சமைச்சு வச்சுட்டு இருக்கேன், அந்த சாப்பிட வந்து சேரு அப்படின்னு சொல்லல. மணி என்னாச்சு, இன்னும் சோறு இப்படியே பொழப்பாய் போச்சு, எனக்கு எரிச்சலா. என்னால ரொம்ப சமைக்கல, அப்படியே ராஜாங்க அரண்மனை சமையலா சமைச்சு வச்சிருக்க மாதிரியும் இலை போட்டு அப்படியே போட்டு வச்சிருக்கோம். நான் சமைச்சிருக்கேன், அங்கே போனேன் சோறு கூட குளிக்கிறப்போ ஏதோ ஒரு கறி எடுத்துட்டு ஏதோ ஒரு ஆம்லேட் என்னத்தோ ஒன்று இருக்கும் இருக்காங்க வந்து சொல்லிட்டு சாப்பிட ஒரு விரட்டுறாங்க. உங்களுக்கு சித்தமான அப்படின்னா நீங்க வந்து சாப்பிடணும்னா விரும்புனீங்கன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நமக்கும் எஸ்தர் அம்மாவும் எவ்வளவு வித்தியாசம். எஸ்தர் பேர் வைக்கிறது பிரச்சனை இல்லை, எப்படி இருக்கணும் ஒழுங்காக தேவ கிருபை பெற்றவங்க. நான் சொல்லுவேன், ஆண்டுடைய கிருபியை பெற்ற நான் சொல்லுவேன், இங்க இருக்கிற எல்லா தாய்மார்களும் தேவ கிருபி பெற்றவங்க. கைத்தல மாட்டிருப்பாங்க, எவ்வளவு எல்லாரும் தேவ கிருபியை பெற்றவங்க தான். வாயில கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வரும், சரிப்படுத்திக்கணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வா சித்தமானாள். சித்தம் இருந்துச்சுன்னா, நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு இன்றைக்கு வர வேண்டும். உபவாச ஜெபத்தினுடைய வல்லமை இவ நினைச்சு பாருங்களேன். இவ என்ன அழைப்பு கொடுக்கிறா ராஜாவுக்கு? விருந்துக்கு வாங்க கொடுக்கிறார். ராஜா கூட்டது மாத்திரமல்ல, யாருக்கு? இப்ப ஆமான் வெளியிருந்து வராம இங்க ரோட்ல ஆமான் இங்க அரண்மனையில் எல்லாரும் பச்சை தண்ணி குடிக்காம ஆண்டவரே கேட்கிறார். இவரு ஆமான் விருந்துக்கு வர அது பயங்கரம் போடுது. எங்க நாங்க விருந்துக்கு போறோம் நல்ல சாப்பாடு கிடைக்க போது அரண்மனை அந்த புறத்துல விருந்து அப்படின்னு வேகமா வந்தா உபவாசம் இருக்கிறவன் காதுல கேட்டா என்ன நடக்கும்? படுவாரியா, நான் 3 நாள் உபவாசம் பண்றீங்க, இந்த ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட என்ன இல்லை. பசியில இருக்கிறவனை பார்த்து அவன் போகும்போது சொன்னான், நான் விருந்துக்கு போறேன், ராஜா விருந்துக்கு போறேன். அப்ப எவனுக்கு விரோதமாய் நான் உபவாசம் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அவனுக்கு என்ன கிடைக்குது? விளக்கணம் வரலையே சொல்லுங்க. உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது அவங்க வாழ்க்கை நம்ம யாரை குறி வைக்கிறோமோ அவங்க பயங்கரமா போய்கிட்டு இருக்கோம். என்ன ஆண்டவரே, அவன் நல்லா தான் இருக்கிறான், ஆண்டவரே நல்லா தான் இருக்கிறான், நல்லா தான் சாப்பிடுறான், என்னது அப்படின்னு நினைக்காத. அதுதான் அவன் வாழ்க்கையில ஆரம்பம் முடிவு. அல்லேலூயா. விருந்து அப்படின்னாவே முடிஞ்சு வச்சு வாழ்க்கை. சிலவருக்கு விருந்து வச்சுதான் வாழ்க்கை முடியும். எங்க பார்த்தாலும் அந்த விருந்து தான். அதாவது விருந்து என்பது அதுலயும் முதல்ல ஒரு மாதிரி, அதாவது வாசிக்கும் போது அந்த பகுதியை தியானிக்கிற ஆண்டவரே, இந்த ஆமான் எப்படி இருந்திருப்பாங்க. ஆமானுக்கே ஒரு மாதிரி ஆச்சரியம். அந்த அம்மா யாருங்க? இந்த அம்மா யாரு? எஸ்தர்மா ராஜா ஒய்ஃப் என்னைக்கு சாப்பிட கூடுது. அவ்வளவு பெரிய ஆயிட்டனா அந்த ஒரு பெருமை வர ஆரம்பிக்கும். ஆச்சரியமான காரியம். எனக்கு ஒரு இவ்வளவு பெரிய விருந்தா, நான் பெரிய ஆயிட்டேன்ப்பா. அப்ப அவ என்ன நினைக்கிறோம்னா, ராஜா உட்கார்ந்து சாப்பிடுகிற இடத்துல ராஜா எவ்விதமாய்
தனியாய் அமர்ந்து ராஜாவுக்கு என்று போடப்படக்கூடிய ஆசனத்துக்கு அருகே எனக்கு ஒரு ஆசனம் போடப்படுகிறது என்றால் நான் ராஜாவுக்கு இணையாக வந்திருக்கிறேன் என்ற பெருமை அவனுக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காகவே எஸ்தர் காரியத்தை தாய் நடத்துறான். இவங்க எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? என்ன வரும்? ஏன்னா எப்பொழுது ஆண்டவர் பெருமை பேச வச்சுதான் அடிப்பாரு. முதல்ல சொல்லிடுவார், இங்க வாரு, வாய் சும்மாரு. நான் சொல்றேன், அவனவன் வாய். உங்க வாய் தாங்க கெட்டு போறதுக்கு உங்க வாய் தான். வாழ வைக்கிறது வாய். வாய் நல்லா இருந்தா நல்லா இருப்பீங்க. சொல்லிக்க சொல்லுவான், நீ பார் பெருமைப்பட்டுறாத, அது வரைக்கும் எச்சரிக்கையா இருந்து சொல்லிட்டு போயிடுவான். இவன் மேல ஏறி நான் கட்டின மகா பெரிய சொன்ன முதல் தொடங்கி கையில் நகை வந்துச்சு, எல்லாம் போச்சு, மிருகமா மாறிட்டான். அந்த பெருமைக்கு நேரம் அவனை கொண்டு வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த பெருமை அவனை வீழ்ச்சி அடைய செய்யுங்கிறத எஸ்தர் நன்கு அறிந்திருந்தால் காரணம் உபவாச ஜெபம் அந்த ஆலோசனையை தேவனிடத்திலிருந்து பெற வைத்தது. ஒரு பெரிய ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? ராஜாத்தியே என்ன போய் ஒய்ஃப்ட்ட போய் சொல்றான், ஒய்ஃப்ட்ட தெரியுமா உனக்கு ராஜாத்தி அப்படியா நீங்க ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டீங்க. அந்த அம்மா ஏன் அறிவு இருக்கா உனக்கு? அந்த அம்மா புடிச்சிருக்கணும். என்ன பேசுறேன், போகாத, இது நல்லது இல்லை. அவர் ஒய்ஃப் அவர் சாப்பாடு போட்டா நீ எதுக்கு போய் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தான் தப்பிச்சிருப்பான். இந்த அந்த அம்மா சாப்பிட ஓகே ஓகே, ஏன்னா அந்த அம்மா பக்கத்துல உட்காந்துருக்க எனக்கு. இப்ப இந்த அம்மா இவர் ராஜா ஆயிட்டார், சின்ன ராஜானா இந்த அம்மா யாரு? சின்ன ராணா, சின்ன மாடல, சின்ன ராணி ஆயிரம். அந்த மாதிரி ஆயிரங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அப்ப ஒரு பெருமைக்கு நேராய் கொண்டு போனா கையவத்தை அல்ல சொல்லுவோம். அல்லேலூயா. தொடர்ச்சி அடுத்து வர போவோம். கண்களை மூடி நாம் செபிப்போம். எல்லாம் விழுந்திருந்தார்.